ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 1வது வசனம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களை, இந்த நாளிலும் கூட பாருங்க, இந்த ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு பிடிக்காத விஷயங்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த வழியில், துன்மார்க்கருடைய வழியில் நடக்கிறவர்கள் என்ன பண்றாங்களாம்? அவங்க ஓடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கை இட் இஸ் a meaningless life ஆக இருக்கிறது. ஆனால் பாருங்க, கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு, அவருடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகள், அந்த வேதம் சொல்லுகிற வாழ்க்கையின்படி வாழுகிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களா? சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். பாருங்க, இந்த நாளிலும் கூட என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு விசையாய் நாம் சங்கீதம் 1 நாம் வாசிப்போம். பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியோ. பாருங்க பிரியமானவர்களே, பாருங்க, இன்றைக்கு நாம் வாழுகிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு துன்மார்க்கனுடைய வாழ்க்கை போல நாம் வாழுகிறோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்துல நாம் நினைத்து வைக்க வேண்டும், நம் சிந்தனையில கொண்டு வர வேண்டும். ஆனால் பாருங்க, நீதிமான்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கா? அவர் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். அதே போல கர்த்தர் அவர்களுடைய வழியை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பாருங்க, இந்த 2வது வார்த்தை சங்கீதம் 1:2 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். பிரியமானவர்களே, நீதிமான்கள் ஆண்டவரே சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் என்ற வார்த்தை சொல்லுகிறதே. அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, தேவன் சொல்லுகிற வழியில் நாம் நடக்கும் பொழுது, அவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது, நாம் எதை கண்டும் அஞ்சிட வேண்டாம், எதை கண்டும் பயப்பட வேண்டாம். நாம் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். நாம் எப்படி இருக்கிறோமா? சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்கள் அவர்கள் ஓடி போகிறார்கள். அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், அவர் சொல்லுகிறபடி நடப்பேன். அவருடைய வார்த்தைக்கு என்னை நான் செவி கொடுத்து, அவர் என்ன வழியில என்னை நடத்துகிறாரோ அந்த வழியில நான் நடக்கும் பொழுது, பாருங்க, கர்த்தர் நம்மளுடைய வழிகளை அவர் அறிந்திருக்கிறார். நாம் தைரியமாய் நடப்போம். சிங்கத்தை போல நாம் தைரியமாய் இருப்போம். பிரியமானவர்களே, ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீதிமான்கள் ஆண்டவரே சிங்கத்தை போல ஆண்டவரே தைரியமாய் இருக்கிறார்கள் என்று உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை நீ நடத்துங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்க பலப்படுத்துங்க. எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாக இன்னொரு வார்த்தை மூலமாய் உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். God bless you and be blessed.